வாசலில் வசந்த் அகிலாவை அழைத்து சென்ற பிறகு அங்கே நிலவிய அந்த கனத்த மௌனத்தை ஆகாஷின் குரல் உடைத்தது. இத்தனை நாட்களாக வர்ஷினியை பிரிந்து அவளை சந்தேகப்பட்டு அவமானப்படுத்திய அந்த தவிப்பு ஆகாஷின் கண்களில் தெரிந்தது. அழுது கொண்டிருந்த வர்ஷினியின் அருகில் மெதுவாக சென்ற ஆகாஷ் அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். வா வர்ஷு, வீட்டுக்குள்ள போகலாம் என்று அவன் சொன்னபோது வர்ஷினியின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. வர்ஷினி திகைப்புடன் பார்க்க ஆகாஷ் தொடர்ந்தான். நீ தப்பானவ இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு பழி சுமந்து அதே தப்பானவனா நான் வந்து நிற்கிறேன். ஒரு பொண்ணா நீ பட்ட அவமானத்தை விட ஒரு போலீஸ் அதிகாரியா நான் அனுபவிக்கிற இந்த கொலைப்பழி ரொம்ப கொடுமையா இருக்கு வர்ஷு. இனி நாம 2 பேரும் குற்றவாளி இல்லைன்னு இந்த ஊருக்கு முன்னாடி நிரூபிச்சு எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஆகாஷ் வர்ஷினியின் கைகளை பற்றி கொண்டான். ஆனா நீயும் நானும் தனித்தனியாக இருந்தா எதையும் சாதிக்க முடியாது வர்ஷு. நம்ம ஒன்றா சேர்ந்து நின்னாதான் இந்த சதியை முறியடிக்க முடியும். இனி எந்த சக்தியும் நம்மளை பிரிக்க முடியாது. உள்ள வா வர்ஷு என்று கூறி அவளது கையை பிடித்து மென்மையாக வீட்டிற்குள் அழைத்து சென்றான். வெற்றி அந்த தருணத்தை கண்டு நெகிழ்ந்து நின்றான். ஆகாஷ் தனது மகனான மகிழை வர்ஷினியின் கைகளிலிருந்து வாங்கினான். அந்த பச்சிளம் குழந்தையின் முகத்தை பார்த்ததும் ஆகாஷின் கண்களில் நீர் முட்டியது. மகனின் நெற்றியில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் தந்தையின் பாசமும் தான் செய்யாத தவறுக்காகப்பட்ட வலியும் கலந்திருந்தது. ஆகாஷும் வர்ஷினியும் மற்றவர்களின் பார்வையிலிருந்து விலகி மெதுவாக தங்கள் அறைக்குள் நுழைந்தனர். வெளி உலகத்தின் சத்தங்களும் வசந்தின் அதிரடிகளும் ஒருபுறம் இருக்க, அந்த 4 சுவர்களுக்குள் ஒரு தம்பதியாய் அவர்கள் தங்கள் காயங்களை ஆற்றிக்கொள்ள அந்த தனிமை தேவைப்பட்டது. ஆகாஷும் வர்ஷினியும் அறைக்குள் சென்ற பிறகு ஹாலில் ஒரு நிசப்தம் நிலவியது. செல்லம்மா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. வசந்த் தன்னை அதட்டியதும் அஸ்வினை பற்றி அவன் சொன்ன புகார்களும் அவருக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. வசந்தின் அப்பா செல்லம்மாவின் அருகில் மெதுவாக சென்று அவர் தோளில் கை வைத்தார். செல்லம்மா, இப்போவாவது வசந்த் மேலே வச்சிருக்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. நீ எதுக்கும் உதவாதவன்னு எவனை தூக்கி எறிஞ்சியோ அவன் இன்னைக்கு தூக்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கான் என்றார். செல்லம்மா புரியாமல், ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அவன் ஒரு வெட்டி பையனு நீங்களும் சேர்ந்து தானே திட்டுனீங்க. இப்போ என்னவோ அவன் பெரிய ஆளுன்னு பேசுகிறீங்க என்று கேட்டார். அப்பா ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு சொல்ல தொடங்கினார். இல்லை செல்லம்மா, நம்ம 2 பேருமே அவனை தப்பாக எடை போட்டுட்டோம். நம்ம வசந்த் சாதாரண ஆள் கிடையாது. அவன் மத்திய அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற NIA அப்படிங்கிற ஒரு ரகசிய புலனாய்வு அமைப்போட ஒரு பெரிய ஆஃபீஸர். நம்ம நாட்டுக்கே ஆபத்தான குற்றவாளிகளை பிடிக்கிற பொறுப்பில் அவன் இருக்கான். செல்லம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னங்க சொல்கிறீங்க? ஏன் புள்ள வசந்தா? நம்ம பையன் டெல்லியில் ஆஃபீஸராக இருக்கானா என்று நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம் செல்லம்மா, நான் கண்ணால் பார்த்தேன். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த DSP அதிகாரியே வசந்த பார்த்து விரைப்பா நின்று சல்யூட் அடித்தாரு. அது மட்டும் இல்லை, ஆகாஷ் இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கான்னா அதுக்கு முழு காரணமாக நம்ம வசந்த் தான். அவன் ஒரு ரகசிய ஆப்ரேஷனில் இருக்கிறதால தான் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட உண்மை எதுவும் சொல்லாமல் மறைச்சிருக்கான். அவன் ஊர் சுற்றுறது எல்லாமே ஒரு பெரிய கிரிமினல் கும்பலை பிடிக்கிறதுக்கு அவன் போட்ட வேஷம்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். செல்லம்மா அப்படியே சோஃபாவில் சரிந்து அமர்ந்தார். அவர் கண்கள் குளமாகின. ஐயோ, தெரியாம போச்சே. பெத்த அம்மா, நானே அவனை மதிக்காம எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினேனே. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவன்னு சொல்லி எவ்வளவோ காயப்படுத்திட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்துக்கிட்டு என் திட்டம் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசாமல் சகிச்சுக்கிட்டானே என்று செல்லம்மா அழுதார். தனது மகனின் பெருமை ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் அவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவரை வாட்டியது. என் பிள்ளைய அஸ்வினோட ஒப்பிட்டு பேசி அவனை மட்டம் தட்டிட்டனே. ஆனால் இன்னைக்கு அந்த அஸ்வினோட முகத்திரைய என் பிள்ளை தான் கிழிக்க போகிறான் என்று கூறி அவர் அழுதார். அப்பா அவரை தேற்றினார். அழாத, இங்கே பாரு, அழாத செல்லம்மா.
நம்ம வசந்த் இதெல்லாம் மனசில் வச்சிக்கவே மாட்டான். அவன் இப்போ அகிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான்னா ஏதோ ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போகிறான்னு அர்த்தம். சரி, என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்று சொன்னார். அகிலாவின் அந்த தனி அறையில் நீண்ட நேரம் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. வசந்த் தனது கையில் இருந்த அந்த ஆல்பத்தையும் டைரியையும் மேசையில் வைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதுக்குள் ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. தன் காதலி, தன் மனைவி என்று உரிமையோடு அழைக்கும் மகிழாவிடம் அவளது அண்ணன் ஒரு கொலைகாரன் என்றும் அவளது பிறப்பு ஒரு மர்மம் என்றும் எப்படி சொல்லப் போகிறான்? மௌனத்தை கலைத்த அகிலா மெதுவான குரலில் கேட்டாள், எதுக்கு வசந்த் என்னை தனியாக கூப்பிட்டுட்டு வந்தீங்க? அங்கே எல்லார் முன்னாடியும் எங்கள் அண்ணனை பற்றி அவ்வளவு மோசமாக பேசினீங்க. இப்போ ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கீங்க? வசந்த் அவளை திரும்பி பார்க்காமல், இல்லை அகிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் நீ தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பியே. உண்மையை சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மாட்ட. அதான் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான். அவனது குரலில் இருந்த வேதனை அகிலாவின் இதயத்தை தைத்தது. திடீரென்று அகிலா ஓடி வந்து வசந்தை பின்னால் இருந்து இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அவளது கண்ணீர் வசந்தின் முதுகை நனைத்தது. வசந்த், வசந்த், என்னை மன்னிச்சிடு. நான் வளர்ந்த விதம் அப்படி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அண்ணன் அஸ்வின் தான் எனக்கு எல்லாமே. அவன் எனக்காக எல்லாத்தையுமே செய்வான்னு நான் நம்பினேன். அதனால தான் அவனோட இன்னொரு முகத்தை நீ சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஆனால் நான் ஒன்றும் தப்பானவ இல்லை வசந்த் என்று தேம்பி தேம்பி அழுதாள். வசந்த், வர்ஷினி என் அண்ணனை ஏமாத்திட்டான்னு அவர் சொன்னப்ப என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. என் அண்ணனோட கௌரவம் போயிடுச்சுன்னு துடிச்சேன். அதனால தான் உன் அண்ணி வர்ஷினியை பழி வாங்கணும்னு ஒரே நோக்கத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். வர்ஷினியோட சந்தோஷத்தை அழிக்கிறது மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த வீட்டு மனுஷங்களோட அன்பை பார்க்கும்போது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய துரோகம்னு எனக்கு புரியுது. வசந்த், வசந்த், ப்ளீஸ் வசந்த், நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன். அண்ணனை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன். பேசி கொண்டிருக்கும் போதே அகிலாவின் குரல் மெலிந்தது. அவளது பிடி தளர்ந்தது. வசந்த் சட்டென்று திரும்புவதற்குள் அகிலா அவனது கைகளிலேயே அப்படியே மயங்கி சரிந்தாள். வசந்த் பதறிப்போனான். அகிலா எலும்பு! அகிலா, என்னாச்சு உனக்கு? கண்ணத்தர அகிலா என்று அவளை தட்டி எழுப்ப முயன்றான். ஆனால் அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. வசந்தின் அதிகாரம், கம்பீரம் எல்லாம் மறைந்து ஒரு சாதாரண கணவனின் பயம் அவன் முகத்தில் தெரிந்தது. அம்மா, அம்மா, அப்பா, சீக்கிரம் வாங்க, அகிலா மயக்கம் ஆயிட்டா, அம்மா சீக்கிரம் வாங்க என்று வசந்த் அலறினான். அவனது குரல் கேட்டு ஆகாஷ், வர்ஷினி, செல்லம்மா, அப்பா, வெற்றி என அனைவரும் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். செல்லம்மா பதற்றத்துடன் அகிலாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தார். ஆனாலும் அவள் நினைவு திரும்பவில்லை. டேய் வசந்த், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம்டா என்றார் அப்பா. உடனடியாக ஒரு ஆட்டோ வரவழைக்கப்பட்டு அகிலாவை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அகிலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வெளியே வசந்த் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனது கையில் இருந்த அந்த இரகசிய ஆல்பம் அவனுக்கு ஒரு பாரமாக தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். அனைவரது முகத்திலும் ஒருவித பயம் கலந்த எதிர்பார்ப்பு. மருத்துவர் புன்னகையுடன் வசந்தை பார்த்து சொன்னார், கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் வசந்த், உங்கள் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தாயாக போகிறாங்க. அந்த செய்தியை கேட்டதும் செல்லம்மா மற்றும் அப்பாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம் வந்தது. ஆகாஷும் வர்ஷினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து நெகிழ்ந்தனர். நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது என்று செல்லம்மா ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஆனால் மருத்துவர் அடுத்ததாக சொன்ன விஷயம் வசந்தை யோசிக்க வைத்தது. இங்கே பாருங்க மிஸ்டர் வசந்த், உங்கள் மனைவியோட உடல்நிலை ரொம்ப வீக்காக இருக்குது. இரத்த அழுத்தம் கம்மியாக இருக்குது. அதனால் அவங்கள அதிகமாக வேலை செய்ய விடாதுங்க. முக்கியமாக அவங்க மனசு பாதிக்கிற மாதிரியான எமோஷ்னல் விஷயத்த அவங்கக்கிட்ட இப்போதைக்கு சொல்லாதுங்க. அது குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தார். அனைவரும் சந்தோஷத்தில் திளைத்திருக்க வசந்த் மட்டும் ஒரு கல்லு சிலையாக நின்றிருந்தான். அவனுக்குள் 1000 கேள்விகள் குடைந்தன.
இந்த சந்தோஷத்தை என்னால் எப்படி முழுசாக அனுபவிக்க முடியும்? டாக்டர் ராஜேந்திரனோட டைரியும் ஆல்பமும் சொல்லும் அந்த பயங்கரமான உண்மைகளை இப்போ நான் அகிலா கிட்ட எப்படி சொல்கிறது? உண்மைகள் தெரிஞ்சா அவளோட உயிருக்கு ஆபத்து வரும்னு டாக்டர் சொல்கிறாரே. அகிலாவின் வயிற்றில் வளரும் அந்த உயிர் இந்த அநீதி போரில் ஒரு கேடயமாக இருக்குமா, அல்லது அஸ்வினின் அடுத்த இலக்காக மாறுமா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்டோரி கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மருத்துவமனையில் முதலுதவி முடிந்து அகிலாவின் உடல்நிலை சீரானதும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி அனைவரும் வீடு திரும்பினார்கள். அந்த வீட்டில் இப்போது ஒரு விசித்திரமான சூழல் நிலவியது. ஆகாஷ் வீட்டிற்கு வந்த சந்தோஷமும் வர்ஷினியின் வருகையும் வசந்தின் நிஜமான முகம் தெரிந்த அதிர்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக அகிலா கர்ப்பமாக இருக்கும் செய்தி என ஒரு வருத்தமும் சந்தோஷமும் கலந்த கலவையான உணர்வுகள் அந்த வீட்டின் காற்றில் கலந்திருந்தன. வீட்டு வாசலில் நின்றிருந்த வெற்றி ஆகாஷின் கையை பற்றி கொண்டு, மச்சான், இப்போதைக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. வர்ஷினியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன், ஏதாவது அவசரம்னா கூப்பிடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றான். அனைவரும் தத்தமது அறைகளுக்கு செல்ல வசந்தும் அகிலாவும் மட்டும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அகிலாவின் முகம் இன்னும் சோர்வாக இருந்தாலும் அவளது கண்களில் ஒரு தேடல் இருந்தது. அவள் வசந்தையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தாள். வசந்த் என்று மெதுவாக அழைத்தாள் அகிலா. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அறையில் வச்சு என்கிட்ட ஏதோ உண்மை சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? அதை சொல்ல வரும்போது தான் மயங்கி விழுந்துட்டேன். இப்போ சொல்லு வசந்த் என்று கேட்டாள். வசந்த் ஒரு நிமிடம் தயங்கினான். அவனது பையிலோ அந்த இரகசிய டைரியும் ஆல்பமும் இருந்தன. ஆனால் மருத்துவரின் எச்சரிக்கை அவன் காதுகளில் ஒலித்தது. இப்போது அஸ்வினின் கொடூர முகத்தையோ அவளின் பிறப்பின் இரகசியத்தையோ சொன்னால் அந்த அதிர்ச்சியில் அவளது கரு கலைந்துவிடக்கூட வாய்ப்பிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் தன் குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதில் வசந்த் உறுதியாக இருந்தான். அது அது ஒன்றும் இல்லை அகிலா, இப்போ நீ அதெல்லாம் யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத என்று வசந்த் மழுப்பினான். இல்லை வசந்த், நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, உன் முகமே சொல்லுது. நீ சொல்ல வந்த உண்மை என் அண்ணனை பற்றியதா? உண்மையை சொல்லு வசந்த், ப்ளீஸ் என்று அவள் மீண்டும் வற்புறுத்தி கேட்டாள். வசந்த் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு அவளது கைகளை பற்றி கொண்டான். உண்மையான ஆபத்தான இரகசியத்தை மறைக்க ஒரு பாதி உண்மையை மட்டும் அவளிடம் சொல்ல முடிவெடுத்தான். சரி அகிலா, உண்மையை சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பெய கிடையாது. நான் ஒரு NIA ஆஃபீஸர். முக்கியமான அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காகத்தான் ஊர் சுற்றுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்டையும் எங்கள் வீட்டிலையும் மறைச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை நினச்சி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்து அந்த உண்மையை சொல்லத்தான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போனேன் என்று கூறி ஒரு வழியாக சமாளித்தான். அகிலா ஒரு நிமிடம் சிலையாக உறைந்து போனாள். அடுத்த நொடி அவளது முகம் பெரும் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. தான் நேசிக்கும் கணவன் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி என்பதும் நாட்டுக்காக பெரிய தியாகத்தை செய்கிறான் என்பதும் அவளுக்கு பெருமிதத்தை தந்தது. என்ன, நிஜமாவா வசந்த்? நீ அவ்வளோ பெரிய அதிகாரியா? ஐ லவ் யூ வசந்த் என்று மகிழ்ச்சியில் கூச்சலிட்டவள் அவனை அப்படியே ஆவேசமாக கட்டி அணைத்து முத்தமிட்டாள். தன் கணவன் ஒரு ஊர் சுற்றி என்றும் பெற்றோர் பணத்திலும் அண்ணன் பணத்திலும் வாழ்க்கை நடத்துகிறான் என்றும் நினைத்து கொண்டிருந்த அந்த பயம் அவளை விட்டு நீங்கியது. வசந்த் அவளை அணைத்து கொண்டாலும் அவனது கண்கள் அந்த பையையே பார்த்து கொண்டிருந்தன. அகிலா, இப்போதைக்கு நான் ஒரு அதிகாரின்னு தெரிஞ்ச மகிழ்ச்சியில் நீ இருக்க. ஆனால் அந்த அஸ்வின் யாருன்னு தெரிகிறப்ப நீ என்ன ஆவ? என் குழந்தைய பாதுகாக்க இந்த டைரி ரகசியமாக தான் இருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். வசந்தும் அகிலாவும் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது வசந்தின் இரகசிய குழுவிலிருந்து அவசர தகவல் ஒன்று அவனது வாட்ஸ்அப்பிற்கு குறுஞ்செய்தியாக வந்தது. அதை பார்த்ததும் வசந்தின் முகம் சட்டென்று மாறியது. சார், அஸ்வினோட அப்பாவும் ராயப்பனும் இப்போதான் ஊருக்குள்ளே வந்து அவங்களோட பண்ணை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. வேட்டைக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த வசந்த் உடனடியாக ஆகாஷை ஒரு ஓரத்திற்கு கூப்பிட்டான். அண்ணா,
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போவே நான் கிளம்பணும். வர்ஷினி அண்ணி, அம்மா, அப்பா, அப்புறம் அகிலா எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே விடாத. அஸ்வினோட ஆட்கள் எப்போ வேணா இங்கே வரலாம், நீ தான் பார்த்துக்கணும், ஜாக்கிரத என்று எச்சரித்துவிட்டு மின்னல் வேகத்தில் தனது டீமுடன் அங்கிருந்து புறப்பட்டான். ராயப்பனின் பண்ணை வீடு ஊரின் ஒதுக்குப்புறமான காடுகளுக்கு நடுவே இருந்தது. அங்கே ராயப்பனும் அஸ்வினின் அப்பாவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கையில் மதுக்கோப்பைகளுடன் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ராயப்பா, அந்த ஆகாஷ ஒரு வழியா அடக்கியாச்சு. இனி அந்த வசந்தையும் ஏதாவது பண்ணிட்டா இந்த ஊர்ல நம்ம அஸ்வினை தட்டி கேட்க ஆளே இருக்காது என்று கள்ள சிரிப்புடன் சொன்னார். கவலைப்படாதுங்க பெரியவரே, அவன் எவனா இருந்தாலும் என் ஏரியாவுக்குள்ள வந்துட்டான்னா போனமாத்தான் வெளியே போவான் என்று ராயப்பன் சவால் விட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் பண்ணை வீட்டின் கதவுகள் பலமாக உதைக்கப்பட்டு திறக்கப்பட்டன. வசந்த் தனது டீமுடன் உள்ளே பாய்ந்தான். சுற்றி நின்ற ராயப்பனின் ஆட்கள் வசந்தின் கையிலிருந்த AK-47 ரக துப்பாக்கிகளை பார்த்ததும் கைகளை உயர்த்தி கொண்டு மண்டியிட்டனர். வசந்த் நேராக தனது மாமனார் ராஜலிங்கம் மற்றும் ராயப்பன் முன்னால் வந்து நின்றான். விளையாட்டு முடிஞ்சுது, 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன் என்று வசந்த் கர்ஜித்தான். ராஜலிங்கம் மதுக்கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு திமிராக எழுந்து நின்றார். என்ன மருமவனே, நான் யாருன்னு தெரியுமா? அகிலாவோட அப்பா. ஒரு மாமனாரையை அரெஸ்ட் பண்ணுவியா? யோ, அகிலாவை பெத்த அப்பா கிட்ட இருந்து பிரிச்ச அப்பன் நீதானே என்று கேட்டான். என்ன தம்பி, மரியாதையா பேசு. என்ன அரெஸ்ட் பண்ண உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முறையான வாரண்ட் இருக்கா? உன்னோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசி ஒரு நிமிஷத்துல உன்னை டிஸ்மிஸ் பண்ண வச்சிடுவேன் என்று மிரட்டினார். வசந்த் சிரித்தான். பெரியவரே, நீங்க பேச வேண்டியது ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இல்ல, கோர்ட்டு கூண்டுல. உங்க பையன் அஸ்வின் பண்ணின கடத்தல், கொலை, ஊழல் எல்லாத்துக்கும் நீங்க தானே மூளையா இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட அடுக்கடுக்க ஆதாரம் இருக்கு. ஒரு NIA அதிகாரி ஒரு குற்றவாளியை பிடிக்க வாரண்ட் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சந்தேகம் இருந்தாலே போதும், கஸ்டடியில் வச்சு விசாரிக்க எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ராயப்பன் கத்தியை எடுக்க முயன்றான். வசந்த் தனது துப்பாக்கியின் பின்பகுதியால் ராயப்பனின் தாடையில் ஒரு பலமான அடியை கொடுத்தான். ராயப்பன் ரத்தம் கக்கி கீழே விழுந்தான். கை விலங்க மாட்டுங்க என்று வசந்த் உத்தரவிட ரவி மற்றும் அவனது டீம் அவர்கள் இருவரையும் தரதரவென இழுத்து சென்று வேனில் ஏற்றினர். அஸ்வின்கிட்ட சொல்லுங்க, அவன் கோட்டை இப்ப சரிய தொடங்கிடுச்சு, அடுத்து அவன்தான் என்று சொல்லிவிட்டு வசந்த் பண்ணை வீட்டை விட்டு வெளியேறினான். அஸ்வினின் சாம்ராஜ்யத்தின் 2 தூண்கள் இப்போது வசந்தின் கஸ்டடியில். தனது பங்களாவின் பிரம்மாண்டமான வரவேற்பறையில் அஸ்வின் ஒரு போர் வீரனைப் போல தனது அடுத்த கட்ட நகர்வுகளை சிந்தித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த நிமிடம் அவனது உதவியாளரிடமிருந்து வந்த அந்த ஃபோன் அழைப்பு அவனது அத்தனை கர்வத்தையும் சுக்கு நூறாக உடைத்தது. சார், பெரியவரையும் ராயப்பனையும் பண்ண வீட்டில் வச்சு அந்த வசந்த் அரெஸ்ட் பண்ணிட்டான் சார். இப்போ அவங்கள ரகசிய இடத்துக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. செய்தியை கேட்ட அஸ்வினின் கண்கள் சிவந்து முகம் விகாரமாக மாறியது. ஒரு கணம் அவனது மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. அடுத்த நொடி ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அஸ்வின் தனது மேசையில் இருந்த விலை உயர்ந்த மது பாட்டிலையும் கோப்பையையும் ஓங்கி தரையில் அடித்து நொறுக்கினான். வசந்த், டே வசந்த், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவையே தூக்குவ? ஒரு அண்டர் கவர் ஆபீசரா இருந்தா என்ன வேணா பண்ணுவியா என்று கத்தினான். அவனது ஆவேசம் அந்த அறையையே அதிர வைத்தது. இதுவரை மற்றவர்களை கூண்டில் அடைத்த அஸ்வின் இன்று தன் குடும்பமே கூண்டுக்குள் செல்வதை அவமானமாக கருதினான். சுவரில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியை தனது கைமுஷ்டியால் ஓங்கி அடித்தான். கண்ணாடி சிதறி அவனது கையில் இரத்தம் கசிந்தாலும் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. அந்த புண் தரும் வலியை விட வசந்த் கொடுத்த அந்த அடி அவனுக்கு பெரிய ரணத்தை தந்தது. சற்று நிதானமடைந்த அஸ்வின் உடனடியாக தனது செல்போனை எடுத்து மாநிலத்தின் உயர்மட்ட அதிகாரிகளையும் தனக்கு சாதகமான அரசியல் புள்ளிகளையும் அழைக்க தொடங்கினான். ஹலோ, அஸ்வின் பேசுகிறேன். என்னோட அப்பாவை வாரண்ட் இல்லாமல் ஒரு அதிகாரி தூக்கியிருக்கான். இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த வசந்தை தூக்கணும், அவனோட பதவியை பறிக்கணும், இல்லைன்னா அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும், உடனே பண்ணுங்க என்று அதிகார தோரணையில் மிரட்டினான்.
ஆனால் மறுமுனையில் வந்த பதில்கள் அவனுக்கு அதிர்ச்சி அளித்தன. சாரி அஸ்வின், இது NIA கேஸ். அவங்களுக்கு தனி அதிகாரம் இருக்கு. அவங்க டெல்லி நேரடி கட்டுப்பாட்டில் வர்றவங்க. நம்ம தலையிட்டா நம்ம பதவியே போயிடும். இப்போதைக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது என்று ஒவ்வொருவரும் கையை விரித்தன. அஸ்வின் தனது அதிகார பலம் மெல்ல மெல்ல கரைந்து போவதை உணர்ந்தான். கடைசி ஆயுதமாக அஸ்வின் தனது செல்ல தங்கை அகிலாவை தேர்ந்தெடுத்தான். அவளை பகடைக்காயாக பயன்படுத்தினால் மட்டுமே வசந்தின் வேகத்தை தடுக்க முடியும் என்று அவனுக்கு தெரியும். வசந்திற்கு அகிலாவின் மீது இருக்கும் அந்த அதீத அன்பே அவனது பலவீனம் என்பதை அஸ்வின் நன்கு அறிந்திருந்தான். நடுங்கும் கைகளுடன் அகிலாவிற்கு போன் செய்தான். அகிலா அழைப்பை ஏற்றதும் அஸ்வின் தனது குரலை மிக தந்திரமாக மாற்றிக்கொண்டான். ஆத்திரத்தை மறைத்து ஒரு பரிதாபமான அண்ணனாக நடிக்கத் தொடங்கினான். அகிலா, இப்போ எனக்கு யாருமே இல்லைம்மா. உன் புருஷன் வசந்த் என்ன காரியம் பண்ணிட்டான் தெரியுமா? நம்ம அப்பாவை அடித்து இழுத்துட்டு போய் லாக்கப்பில் போட்டுட்டான். அவர் ஒரு நோயாளி, வயசானவர்னு கூட பார்க்காம சித்திரவதை பண்ணுறாங்க அகிலா. நம்ம ராயப்ப அண்ணனை ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அடிச்சிருக்கான் அந்த வசந்த். அவன் ஒரு ஏமாத்துக்காரன்மா. அவனை நம்பாத. அவனோட வேலையை மறைச்சி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் உன்னை என்னையெல்லாம் கஷ்டப்படுத்தினான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த வர்ஷினியை காப்பாற்றிக்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் உங்ககிட்ட நடிச்சான்னு ஞாபகம் இருக்காமா? அப்படியே அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருந்தவன் இப்போ எப்படி நடந்துக்கிறான்னு பாரு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நீ யோசிச்சு பாரு அகிலா. இப்போ அவன் ஒரு ஆஃபீஸருங்கிற திமிரில் நம்ம குடும்பத்தையே அழிக்க பார்க்குறான். நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த வசந்த் என்னை அனாதையாக்கிட்டு இருக்காமா. நீயாவது அவங்கிட்ட கேட்டு அப்பாவை மீட்க மாட்டியா என்று அழுது கொண்டே எமோஷனல் பிளாக்மெயில் செய்தான் அஸ்வின். அகிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வசந்த் ஒரு அதிகாரி என்று தெரிந்த மகிழ்ச்சியில் இருந்தவளுக்கு அண்ணன் சொன்ன இந்த செய்தி ஒரு இடியாக இருந்தது. தன் கணவன் தனது தந்தையையே கைது செய்திருக்கிறான் என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அஸ்வினின் தந்திரம் வேலை செய்ய தொடங்கியது. என்ன என்ன அண்ணா சொல்கிற? வசந்த் அப்பாவை அரெஸ்ட் பண்ணானா? அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அப்பா என்ன பண்ணாரு? அகிமா, நம்ம அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதாம்மா. அவர் ரொம்ப பாவம், எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் உன்னோட புருஷன்தான் ஏதோ சதி பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டான். அஸ்வினின் குரல் ஃபோனில் மிகவும் தழுதழுப்பாக கேட்டது. ஒரு தேர்ந்த நடிகனைப் போல அவன் தனது தந்திரத்தை அகிலாவிடம் விரித்தான். அகிமா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. எனக்கு இப்போ நீ மட்டும்தாம்மா இருக்க. உனக்கு இந்த அண்ணன் முக்கியந்தானம்மா. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வன்னு இந்த அண்ணனுக்கு தெரியும். இந்த அண்ணனோட கௌரவம், வாழ்க்கை எல்லாமே உன் கையில் தாம்மா இருக்கு என்று உருகி உருகி பேசினான். தன் அண்ணன் அழுவதை அகிலாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த அழுகை பொம்மியின் அப்பாதான் அஸ்வின் என்ற எண்ணத்தையே மறக்க வைத்தது. அவன் மீது இருந்த கோபங்கள் அனைத்தும் பனி போல உருகத் தொடங்கியது. அகிலா தன் அண்ணனின் குரலில் இருந்த அந்த போலி தவிப்பை உண்மை என்று நம்பி, சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீங்கள் எதுக்கு இப்படி அலறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன் அண்ணா. சொல்லுங்க அண்ணா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க. நான் இப்போவே வசந்துக்கிட்ட பேசி அப்பாவை வெளியே கொண்டு வர வைக்கிறேன். நான் சொன்னால் வசந்த் கேட்பாரு அண்ணா. நீங்கள் அழாதுங்க. அஸ்வினின் குரல் இப்போது வன்மமாக மாறியது. இல்லைம்மா, அந்த வசந்த் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக நம்ம அப்பாவையும் என்னையும் சும்மாவே விட மாட்டான். அந்த வர்ஷினியை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதால தான் பழி வாங்க இப்படியெல்லாம் பண்ணுறான். அவனால் நீ உன்னோட வேலையை இழந்த, சந்தோஷத்தை இழந்த. அவன் அந்த வர்ஷினிக்காக உன்னை என்ன எல்லாம் கஷ்டப்படுத்தினான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இப்போ அப்பா தப்பான தொழில் செய்கிறதா அவன் பொய் கேஸ் போடுறான். அவன் உயிரோடு இருந்தால் நம்ம குடும்பமே அழிஞ்சிடும். அதனால் நீ அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை வச்சிடு அகிலா. அவன் கதை முடிஞ்சாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அஸ்வின் சொன்ன அந்த வார்த்தைகள் அகிலாவின் காதுகளில் பேரிடியாக விழுந்தன. அவளது உடல் நடுங்க தொடங்கியது. அண்ணே, என்ன சொல்கிறீங்க? அண்ணா,
வர்ஷினியை அழிக்கத்தான் என்னை இந்த வீட்டுக்கு வர சொன்னீங்க, நான் வந்தேன். ஆனால் வசந்த் என்னோட புருஷன் அண்ணா, அவர் தான் என்னோட வாழ்க்கை துணை என்று அழுதாள். என்னம்மா புரியாமல் பேசுகிற? நீ என்ன விருப்பப்பட்ட அவனை கல்யாணம் கட்டிக்கிட்ட? எனக்காகத்தானே கல்யாணம் பண்ணின. இப்போ அண்ணன் நான் சொல்கிறேன், எனக்காக அவனோட கதையை முடிச்சிடுமா? அகிலா தனது வயிற்றை தடவிக்கொண்டே ஆவேசமாக தொடர்ந்தாள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணா? நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என் வயத்தில் ஒரு உயிர் வளருது. அந்த பிள்ளைக்கு அப்பாவாக இருக்க வேண்டியவரை என்னையே கொன்னுட்டு என் குழந்தைய அனாதாக்க சொல்கிறீங்களா? நீங்கள் மனுஷனா அண்ணா என்று அழுது கொண்டே கேட்டாள். என்ன கர்ப்பமாக இருக்கியா? அகிலா, அவனை பிடிக்கல சொன்ன, அப்புறம் எப்படி நீ கர்ப்பமான? சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி அகிலா? வசந்த கொன்னுடு, கர்ப்பத்தையும் அழிச்சிடு, நம்ம புதிய வாழ்க்கையை வாழலாம். உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் அந்த வசந்தெல்லாம் தகுதியானவனே இல்லை. அந்த வசந்தே வேண்டானானதுக்கப்புறம் அவனோட குழந்தை மட்டும் உனக்கு எதுக்கு? உனக்கு அண்ணன் முக்கியமா, அந்த வசந்த முக்கியமா? நீ மட்டும் நான் சொன்னது போல் செஞ்சா உன்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன். உனக்கு நல்ல ஒரு இடமா பார்த்து நல்லபடியாக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த குடும்பம் நமக்கு வேண்டாம் அகிலா, அண்ணங்கிட்ட திரும்பி வந்துடுமா? அஸ்வின் சொன்ன அந்த வார்த்தை வேறொரு கல்யாணம். அது அகிலாவின் ஆன்மாவையே உலுக்கியது. தன் அண்ணன் இவ்வளவு கீழ்த்தரமானவனா? தனது தாலியையும் தான் சுமக்கும் கருவையும் மதிக்காமல் வேறொரு கல்யாணத்தை பற்றி பேசுகிறானே. அவனுக்காக அகிலா எவ்வளவோ தியாகங்கள் செய்து இருக்கிறாள். ஆனால் அவன் அதையெல்லாம் பற்றி துளியும் நினைத்து பார்க்காமல், தங்கை கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கூட நினைத்து சந்தோஷப்படாமல், மனசாட்சியே இல்லாமல் குழந்தையையும் கணவனையும் கொல்ல சொல்லுகிறானே. அவளது கைகள் நடுங்கியது. அஸ்வினின் அந்த அகோர முகம் அவளுக்கு இப்போது தெளிவாக தெரிந்தது. உண்மையில் அவன் அவளின் அண்ணன்தானா என்று நினைத்து பார்க்க கூட தோன்றியது அவளுக்கு. அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த அகிலாவின் கைகளிலிருந்து ஃபோன் மெல்ல நழுவியது. தரையில் விழுந்த அந்த விலையுயர்ந்த ஃபோன் அஸ்வினுக்கும் அவளுக்குமான அந்த பாச பிணைப்பை போலவே சிதறி உடைந்தது. அஸ்வினின் வஞ்சகமான வார்த்தைகள் அவள் செவிகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தன. குழந்தையை அழிச்சிடு என்று சொன்ன வார்த்தை அவள் இதயத்தை இரண்டாக கிழித்தது. மறுபுறம் அஸ்வின் வெறி பிடித்தவனை போல அகிலாவிற்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் சிதறிப்போன அந்த ஃபோன் நாட் ரீச்சபிள் என்று வரவும் அஸ்வினின் ஆத்திரம் இன்னும் கூடியது. அகிலா, ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறியா? என் பேச்சை மீறி அந்த வசந்த காப்பாற்ற நினைக்கிறியா? இரு, உன்னையும் உன் புருஷனையும் என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கத்தியபடி அஸ்வின் தனது வீட்டிலிருந்த பொருட்களை வீசி எறிந்தான். அகிலாவின் அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. தரையில் சிதறி கிடந்த ஃபோனை வெறித்து பார்த்தபடி இருந்த அகிலாவின் காதுகளில் மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே கையில் ஒரு கிளாஸ் ஜூஸுடன் வர்ஷினி நின்று கொண்டிருந்தாள். என்ன வர்ஷினி என்று அகிலா தழுதழுத்த குரலில் கேட்டாள். வர்ஷினி மெதுவாக உள்ளே வந்து தரையில் கிடைந்த ஃபோனை பார்த்தாள். அது அகிலா, உனக்கு ஜூஸ் கொண்டு வந்தேன், ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு. இந்த ஜூஸு குடி, உடம்புக்கு நல்லது என்று தயங்கிய குரலில் சொன்னாள். அகிலா எப்போது எப்படி நடந்து கொள்வாள் என்று வர்ஷினிக்கு தெரியாது. திமிரில் ஜூஸ் கிளாஸை வாங்கி எறிந்து விடுவாளோ என்ற பயம் வர்ஷினியை ஆட்டி படைத்தது. ஆனால் அகிலாவிற்கோ தொண்டை அடைத்தது. தான் யாரை உயர்ந்த இடத்தில் வைத்து தெய்வமாக பார்த்தாளோ அந்த அண்ணன் இன்று அவளது தாலியையே அறுக்க துணிகிறான். ஆனால் யாருடைய வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்ற வன்மத்துடன் இந்த வீட்டிற்கு அகிலா அடியெடுத்து வைத்தாளோ அதே வர்ஷினி இன்று ஒரு தாயைப் போல தனக்கு ஜூஸ் கொண்டு வந்து நிற்கிறாள். அகிலாவால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் உள்ளத்திலிருந்த வன்மம், குற்ற உணர்ச்சி என அனைத்தும் கண்ணீராக பெருகியது. சட்டென்று ஓடி சென்று வர்ஷினியை இறுக கட்டி அணைத்து கொண்டு வாய்விட்டு அலறினாள். என்னை மன்னிச்சிடுங்க வர்ஷினி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு வர்ஷினி என்று கதறி அழுதாள். வர்ஷினி முதலில் திகைத்து போனாலும் அடுத்த நொடி அகிலாவின் முதுகை தடவி கொடுத்து தேற்றினாள். அகிலா அழாத, நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குற? உனக்கு என்ன தெரியும்?
எல்லாம் அந்த அஸ்வின் பண்ணத வேலைதான்னு எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத, ப்ளீஸ் அழாத. இப்போ நீ எமோஷ்னலானா உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுது. வர்ஷினி அகிலாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு, நீ எனக்கு எப்போவுமே தங்கச்சி தான் அகிலா. நடந்ததையெல்லாம் மறந்துடு. நம்ம சந்தோஷமாக ஒரே வீட்டில் வாழலாம் என்று சொன்னபோது அந்த அறையில் இருந்த கசப்புகள் அனைத்தும் மறைந்து போனது. அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஆகாஷ் மறைந்திருந்து இந்த நெகிழ்ச்சியான காட்சியை கண்டு கொண்டிருந்தான். அவனது கண்கள் கலங்கியது. பிரிந்திருந்த இதயங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை எண்ணி அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அஸ்வின் விரித்த வலையிலேயே அவனது தங்கை இப்போது ஒரு வலுவான அரணாக மாறி நிற்கிறாள். இனி அஸ்வினின் எந்த சூழ்ச்சியும் இந்த வீட்டுக்குள் நுழைய முடியாது என்பது உறுதியானது. இனி அஸ்வினின் அனைத்து துரோகங்களையும் வெளிக்கொண்டு வர அகிலா உறுதுணையாக நிற்பாளா, அல்லது அஸ்வினை பற்றிய உண்மைகள் தெரியும் பொழுது அவளது உயிர் உடலில் தங்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் நாவல். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரே ஒரு வார்த்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.